லூக்கா 12:4 போட்டுருக்கு பாருங்கள். லூக்கா 12:4. போதும். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் எல்லா ரகசியமும் யாருக்கு தான் தெரியும்? சிநேகிதருக்கு தான் தெரியும். சிநேகிதான் தெரியும். அப்படிதானே? ஒரு பிள்ளை நல்ல பிள்ளையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவனுடைய சிநேகிதி எப்படி இருப்பாள்? நல்ல பிள்ளையாக தான் செய்வான் இருப்பான். ஒரு பையன் நல்ல பையனாக இருந்தால் அவனுடைய சிநேகிதன் நல்ல பையனாக தான் அது மாறி மாறி என்ன செய்யாது? அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கவே செய்யாது. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், என் சிநேகிதராகிய உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா அவர் மறைமுகமாக எதுவுமே வைக்காமல் நமக்காக அவருடைய எல்லா உண்மையுமே என்ன செய்கிறாரு சொல்கிறார். அதனால தான் அவருடைய சீசனுக்கு சொன்னார்லாம், என்ன செய்வேன், இந்த எல்லாராலையும் நான் அடிக்கப்படுவேன், சிலுவையில் அறையப்படுவேன், 3 நாள் உயிரோடு இடுமேன்னு சொல்லி என்ன செய்வார்? அந்த சீசர்களுக்கு என்ன செய்கிறார் அவர் சொல்கிறார். காரணம், நான் உங்களை சிநேகிதரால் அநேக நேரங்களில் தாய்மார் தாய் வேறு தந்தை அப்படி எல்லாம் இருந்தாலும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது என்னது? சிநேகிதர், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்களா அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், இந்த தனிமைன்னு சொல்லி வரும்போது நமக்கு அதிகமாக பைபிளில் ஒரு கேரக்டர் தனிமைன்னு சொல்லும்போது எதை நீங்கள் அதிகமாக யோசிக்க முடியும்? உங்களுக்கு நகோமி அப்படிதானே? நகோமி யோசிங்க. அவள் என்ன செய்கிறா? இங்கே பெத்லகேமில் எனக்கு பஞ்சம் வந்துட்டுன்னு சொல்லி எனக்கு மோவாப் தேசத்துக்கு போகிறாள். போன இடத்துல தன்னுடைய புருஷனை இழக்கிறா, 2 பையங்களே என்ன செய்கிறா? இழந்துடா. பாருங்கள், அப்போ எவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம். புருஷனை இழக்கிற ஒரு பக்கம், 2 பையங்களை தூக்கி போட்டால் அவள் எப்படி இருப்பாள்? பார்க்குறவங்களாம் அவளை எவ்வளோ ஏளனமாக பேசியிருப்பாங்க. அப்படி தானே? அங்கேருந்து இங்கே வருவாள், என்ன பாவம் செஞ்சுட்டு வந்தாலும் தெரில, புருஷன் செஞ்சுட்டான், பையனுள்ள செஞ்சுட்டான், செத்துட்டான் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அப்படி ஒரு தனிமையான சூழ்நிலையில் அவனுக்கு நகம் இருந்தாங்க. பாருங்கள், ரூத்து 1ஆம் அதிகாரம் 5-6 பாருங்கள். தனித்தவளானால் தானே? நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நம்ம ஒருத்தருக்கு பேசினாலும் நம்ம என்ன செய்வோம்? ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு கூட தனியாக தான் செய்யணும் இருக்கணும். ஒரு புருஷன் பஞ்சாதியமாக இருந்தால் கூட எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க? பிறகு தனித்தனியாக தான் செய்யணும், தனிமையாக தான் இருக்கணும். தனிமைங்கிறது ஒரு இது என்ன செய்யும்? இருக்கதான் என்ன செய்யும். அப்படி இருக்கும் பொழுது தனித்தவளாக என்ன செய்தாவா இருந்தாள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது பாருங்கள், அப்படி அந்த சமயத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் என்ன செய்தார்? அருளினார் அப்படின்னு போட்டு. அப்போ அவர் தனித்து இருக்கும் பொழுது அவருடைய எண்ணத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கிரியை செய்கிறார். தனித்து இருக்கும் பொழுது அநேக நேரங்களில் நீங்கள் தனித்து இருந்தீங்கன்னு சொன்னால் உடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? சொல்லணும். வளவளன்னு பேசுகிறதுனால நம்முடைய பிரச்சனைகள் தீரவே செய்யாது. ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? சொல்லிடணும். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவன். நல்ல வசனம், நல்ல சூப்பரான வசனம், நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி தான் உடனே இப்படி கை வச்சுட்டு சொல்லிடுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? கவலைப்படவே மாட்டேன். நான் என்ன செய்வேன்? ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன். எல்லாவற்றையும் கொடுத்து விண்ணப்பத்தோட சோத்திரத்தோடு உங்களுக்கு நான் என்ன செய்வேன் சொல்வேன். இப்படிதான் நீர் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பேன்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணால் போதும். அது அப்படியே என்ன செய்யணும்? பெரிய மலை போல் வந்து பிரச்சனைன்னு பனி போல் என்ன செய்துடும்? விலகி போயிடும். பாருங்கள், நீங்கள் இதை நீங்கள் அதிகபட்சமாக நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் உபயோகித்து பாருங்கள் இந்த வசனத்தை. அதை போல் ஒரு நல்ல ஆறுதலான வசனம், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வசனங்கிறது வேறு எதுவுமே இருக்காது. அப்படி இந்த அம்மா தனித்து இருக்கும்போது என்ன செய்திருக்காங்க? ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஜெபமனை தான் அவளுக்கு என்னது கேள்விப்படுறா? எப்படி எங்கள் பெத்லகேமில் நல்ல மழை பெஞ்சு இப்போ என்ன செய்யுது? செழிப்பு வந்துடுது. அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி தானே? 2 மருமக்களையும் கூட்டிகிட்டு போகிற வழியில் ஒருத்தையும் ஒரு பழம், அம்மா நீங்கள் போயிட்டு வாங்கம்மான்னு சொன்னால் ஒரு பழம் செய்கிறா, சரின்னு சொல்லி போயிடுறா. ரூத் என்ன செய்கிறான்? சாவு கூட நம்ம நினைக்க முடியாது, பிடிக்க முடியாது, உங்களுடையதே வருவேன்னு சொல்லி என்ன செய்கிறா போகிறா. அதுக்கு பிறகு நான் உனக்கு நன்மையை தேடாது இருப்பேனோ அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறா சொல்கிறேன். முதல்ல பெரிய ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு தன்னுடைய மருமகளுக்கு ஒரு மணமகனை இது பண்ண ஒரு மாமியார் யார் தான்? நகோமி. அப்படி தானே? உலகத்திலேயே ஃபஸ்ட்டு அவள் தான் நினச்சிருக்கா, செய்து நினச்சிருக்கா, கொடுத்துருக்கா. இன்றைக்கி சொல்கிறாங்க சீர்திருத்தம் திருமணம்னு சொல்கிறாங்களா, முதல் சீர்திருத்த தாயார் தான் நகோமி தான்.